நல்லா புரிஞ்சுக்கங்க. விஜய் நடத்தினது பரப்புரை கூட்டம், 4000 பேர் தான் வரணும், 4900. ஆனால் சீமான் நடத்தினது மாநாடு, அதுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை. அது எவ்வளோ பேர் வந்திருக்காங்கங்கும்போது நான் இங்கே போனவங்க நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தவங்க 5000 to 10,000 பேர் வந்தாங்க, அவ்வளோதான் இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க கட்சியிலேருந்து 2 லட்சம் to 5 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க பெருமையாக தான் சொல்லுவாங்க. 5000 to 10,000 பேர் அவ்வளோதான் வந்திருக்காங்க. சீமான் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அதுக்கடுத்தது அவர் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். காரைக்குடி தொகுதியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சீமான் அங்கே ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஓட்டு கொஞ்சம் அதிகம் வாங்கலாம். அது இந்த தடவை கதையை ட்ரெண்டே வேறு மாதிரி போகிறதுனால அவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுகும்னு சொல்ல முடியாது. அதனால் சீமான் உள்பட எந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. இதுதான் ட்ரெண்ட். நாம் தமிழர்கள் தம்பிகளுக்கு சொல்லிடுறேன், இல்லாததெல்லாம் ஆதரவாக எங்களால் பேச முடியாது, நடக்கும் உண்மை இதுதான். அதனால் நீங்கள் ஓட்டு சதவீதம் பழைய 8% நீங்கள் வாங்கிட்டாலே அது மிகப்பெரிய வெற்றி. காரணம் இங்கே ஒரு பெரிய இது உருவாகிக்கிட்டு இருக்குது, அப்படின்னு ஒரு புரட்சி மாதிரி உருவாகிட்டு இருக்குது இளைஞர்கள் மத்தியில். அதனால் சீமானுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். சதவீத ஓட்டுக்கள் அதிகம் வாங்குவதற்கு அதுதான் நடக்கக்கூடிய உண்மை.